பெருநாளுடைய தினத்திலே ஒரு முஸ்லீம் கூட பசித்திருக்க கூடாது, பட்டினி கிடக்க கூடாது. அத்தனை பேருக்கும் உணவுப் பொருட்களை வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வறுமை ஒழிப்பு புரட்சி ஃபித்ரா, அதை செயல்முறைப்படுத்தி இருப்பது இந்த ஜமாத். ஒவ்வொரு தௌஹீத் சகோதரனும், அந்த கிளை உறுப்பினரும், அதன் நிர்வாகியும் பெருநாள் தினத்துல புது சட்ட வாங்கினானோ இல்லையோ, அதுக்கு முந்தைய தினத்துல இந்த கிளைக்கான காசு எவ்வளவு வசூலா இருக்குது, இந்த கிளையில மக்களுடைய ஃபித்ரா தொகை எவ்வளவு வந்திருக்குது என்பதை கணக்கு பார்த்து நிற்பான். இதற்கு தேவையான அரிசி எவ்வளவு வாங்கணும், சர்க்கரை எவ்வளவு வாங்கணும், கவர் எவ்வளவு வாங்கணும், அனைத்தையும் வாங்கி சரக்கு ஏத்தி வீடு வீடா கொண்டு போய் கொடுப்பார்கள். பெருநாள் தொழுகைக்கு முன்னால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதற்காக பெருநாள் தொழுகைக்கு முன்பு வரை தன் மனைவி மக்களை கூட பார்க்க முடியாமல் இந்த பணியை நிறைவு செய்துவிட்டு தொழுகையில வந்து அல்லாண்டு வந்து உட்காருகிறானே, அத்தனை பேருக்கும் ஃபித்ராவுடைய பொருட்கள் போய் சென்றடைந்து விட்டது என்கிற நிலையை ஏற்படுத்துகிறதே. பல குடும்பங்கள் அந்த உணவை வாங்கி மதிய வேளையில் சாப்பிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்கிறார்களே. அல்லாஹும்ம பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வக்ஃபிர் லஹும்